இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது பின்வருகின்ற கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றியதலாக பிரேம் ஜான் சி ஜோனிதா, சுதீர் நெல்சன் சி பவுலின், திவாகர் மற்றும் பிரான்சி இவருடைய திருமண நன்றிதலாக, ஷில்பா இவருடைய பிறந்த நாள் நன்றிதலாக, ஜான் பெனடிக்ட் அவருடைய குடும்பத்தினர், 24வது ஆண்டு திருமண ஆண்டு நினைவாக ஜான் கென்னடி எலிசபெத் ராணி, 3ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றிதலாக ஜோஷ் கால்வின், பிறந்தநாள் நன்றிதலாக ஆல்பர்ட் கனகராஜ் ஆகியோருடைய நன்றிதல் பலியாகவும், 2ஆம் ஆண்டு இறப்பு நினைவாக ஸ்டெல்லா, ஜோயல் கிறிஸ்டியானோ ஆகியோருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் திருப்பலியின் மைய கருத்தாக இன்றைய திருப்பலிக்கான ஒரு மைய கருத்து மட்டுமல்ல, மாறாக இந்த உலகின், இந்த உலக வாழ்வின், உலகு இயங்குவதனுடைய ஒரு மையமே இரக்கம்தான். வாழ்வது, இயங்குவது, இருப்பது எல்லாமே இறைவனின் இரக்கத்தினால்தான். எனவே இறை இரக்க ஞாயிறாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம். எனவே ஆண்டோட இரக்கத்தில் நாம் நம்பிக்கை வைத்து இந்த பலியில் பங்கேற்போம். தூய மறைநிகழ்வுகள் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
மன்றாடுவோமா. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் நிறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை நீ தூண்டுகின்றி, நீர் வழங்கி வருளை பெருக்குகின்றி. இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ளச் செய்வீர். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தமதுடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சார்ந்து பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நில புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தகுத்தவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளீட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது
7 பொன் விளக்கு தண்டுகளைக் கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனைப் போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதி வை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாவுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் கையிட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர்,
நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றும் உங்களுக்கு பாஸ்கா ஞாயிறின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஈஸ்டர் முடிஞ்சிட்டு திரும்பவும் வாழ்த்து தெரிவிக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். புனித அந்தோனியாசியஸ் சொல்வார், ஈஸ்டர் நாளிலிருந்து, ஆண்டுடைய உயிர்ப்பின் நாளில் இருந்து தூய ஆவிர் வருகின்ற அந்த நாள் வரைக்கும் 50 நாட்கள் ஒரே ஞாயிறு என்று சொல்வார். 50 நாட்கள் அல்ல, மாறாக இந்த 50 நாட்களுமே ஒரே நாள் தான், ஒரே ஞாயிற்றுக்கிழமை தான் என்று சொல்வார். எனவேதான் உங்களுக்கு அந்த ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். அன்புக்குரிய இந்த நாளில் 2வது வாரம், பாஸ்கா காலத்து 2வது வாரம், அதில் குறிப்பாக இந்த நாளில் ஆண்டுடைய இரக்கத்தை பற்றி சிந்திக்க தாய் திரு அவை அழைக்கின்றது. இரக்கத்தின் மீதான நம்பிக்கை விவிலியத்தில் காணப்படுகின்ற ஆட்கள் மட்டில் மட்டும்தான் இருக்கிறதா? சாதாரண எளிய மக்கள் உங்களிடையே கூட நிறைய பேரிடம் ஆண்டவர் மீதான இரக்கத்தின் மீதான நம்பிக்கை ஆழமாக உண்டு. என்னுடைய உறவினர்கள் ஒருவர் அலைபேசியின் வழியாக பல தடவை தொடர்பு கொள்வதுண்டு. தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை அடிக்கடி பேசி சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் தான் சந்தித்த பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்வார். அவர் சொல்வது, யாருக்கும் இதை போன்ற வாழ்க்கை அமையவே கூடாது, ஆனாலும் கூட என்னை அழைத்த கடவுள் என்னை கைவிட மாட்டார். அவருடைய இரக்கத்தின் மீது நான் ஆழமாக நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்வார். அப்பொழுது நான் சொல்வேன், உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீதான, அவருடைய இரக்கத்தின் மீதான நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை விட மிக ஆழமானதாக இருக்கிறது. கண்டிப்பாக கடவுள் உன்னுடைய நம்பிக்கைக்கு தீனி போடுவார், உன்னுடைய நம்பிக்கைக்கு பதில் அளிப்பார். நீ கொண்டிருக்கின்ற அவருடைய இரக்கத்தின் மீதான நம்பிக்கைக்கு அளவே இல்லை. கடவுள் உனக்கு நிறைய ஆசி வழங்குவார் என்று சொல்லி முடிப்பேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டுடைய இரக்கம் இருக்கிறதா, தொடர்கிறதா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நான் சில விவிலிய மேற்கோள்களை காட்டி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி உங்களோட ஒரு சொல்லளவில், எழுத்தளவில் இருப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இணை சட்ட நூல் 4:31 சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமிகு இறைவன், உங்களை கைவிட மாட்டார். 2 சாமுவேல் 24:14 தாவீது சொல்வார், நீங்கள் மனிதர் கைகளில் விழ வேண்டாம், ஆண்டவருடைய கைகளில் விழுங்கள், ஏனென்றால் அவரது இரக்கம் பெரிது. திருப்பாடல் 116:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எஸ்ஐயா இறைவாக்கு 49:15 சொல்கின்றார், இரக்கமுள்ளவர் ஒரு தாய் கருத்தாங்கினவள் தன்னுடைய மகன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்ட மறப்பாளாம், அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதை இறைவாக்கினர் 54:10 சொல்லுவார், பேரன்பால் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன். அதை தொடர்ந்து இறைவாக்குடைய வார்த்தை பார்க்கின்ற பொழுது 12:15 உனக்கு இன்னும் இரக்கம் காட்டுவேன். ஆண்டுடைய இரக்கம் முடிவரவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது வெறும் எழுத்தளவில் தானா ஆண்டுடைய இரக்கம்?
அவர் செயலளவில் காட்டவில்லையா என்று பார்த்தாலும் அதற்கான உதாரணங்கள் சில. இஸ்ரேல் மக்கள் கதறுகின்றார்கள். எனவே மோசே நோக்கி அவர் சொல்கின்றார், என்னுடைய மக்களுடைய அழுக்குரலை நான் கேட்டேன், எனவே நீ அங்கு செல். எனவே ஆண்டுடைய இரக்கம் முதல் இஸ்ரேல் மக்கள் மீது பாய்ந்தது. அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற அந்த இரக்கம் முதன்மையானதாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது சோதோம் நகர மக்களை கடவுள் அழிக்க நினைக்கின்றார். அப்பொழுது கூட ஆபிரகாமுடைய ஒரு இடையூறு வருகிறது, அவருடைய ஒரு உரையாடல் வருகிறது. அந்த உரையாடல் வழியாக நீதிமான்கள் 50 ஆரம்பித்து 10 வரைக்கும் வருகின்ற பொழுது 10 மான்கள் நீதிமான்கள் 10 நீதிமான்கள் இருந்தால் கண்டிப்பாக அழிக்க மாட்டேன். ஆண்டுடைய இரக்கம் அங்கு தென்படுகிறது. நினிவே மக்களையும் ஆண்டவர் அழிக்க நினைக்கின்றார். யோனாவினுடைய குறுக்கீடு வருகிறது, அங்கும் சொல்கின்றார் மக்கள் மனம் திரும்புவார்கள், ஆனால் நான் அவர்களை அழிக்க மாட்டேன். அங்கும் ஆண்டுடைய இரக்கம் செயல்படுகிறது. எரேமியா இறைவாக்கு 31, 33, 34 சொல்கின்ற பொழுது இஸ்ரவேல் வீட்டாரோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்பொழுது நினைவு கூறுவேன், அவருடைய பாவம் நினைவு கூற மாட்டேன். இதுவும் ஆண்டுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது எனவே பழைய ஏற்பாட்டோடு ஆண்டுடைய இரக்கம் முடிந்து விட்டதா? இல்லை, தொடர்கிறது. தன்னுடைய மகன் வழியாக தொடர்கிறது. ஆண்டவர் இயேசு நோயிற்றின் மீது கைகளை வைத்து குணப்படுத்துகின்றார். அங்கே குணமளிக்கின்ற இரக்கத்தை பார்க்கின்றோம். இந்த கூட்டத்தின் மீது நான் பரிவு கொள்கிறேன், இவர்கள் தேவையான உணவை கொடுக்க வேண்டும், உணவளிக்கின்ற இரக்கத்தை நான் பார்க்கின்றேன். சக்கேயுவுக்கு வாழ்வளிக்கின்ற மீட்பளிக்கின்றார், அங்கே மீட்பளிக்கின்ற இரக்கத்தை நான் பார்க்கின்றேன். நல்ல கள்வனுக்கு மன்னிப்பு வழங்கியவர் அங்கே விண்ணகத்தை பரிசாக கொடுக்கின்ற இரக்கத்தை பார்க்கிறேன். உயிர் கொடுத்தார், வாழ்வளிக்கின்ற இரக்கத்தை பார்க்கிறேன். எனவே பழைய ஏற்பாட்டில் ஆரம்பமாகி புதிய ஏற்பாடு வரைக்கும் தொடர்ந்தது. அந்த இரக்கம் நிறைவுற்று விட்டதா என்று பார்த்தால் புலம்பல் நூல் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காணவர் திருமணத்துல ரசம் தீர்ந்து விட்டது, மனிதனுடைய உழைப்பு தீர்ந்து விட்டது. ஆனால் கடவுளுடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போகாது என்பதற்கான ஒரு கூற்று, ஒரு சான்று இதுதான். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் அதோடு நின்று விட்டது என்று பார்த்தால் தொடர்கிறது. எங்கே தொடர்கிறது? ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சில ஆற்றல்களை, அதிகாரத்தை கொடுக்கிறார். பாவத்தை மன்னிங்க, எல்லாருடைய நோய்களையும் குணப்படுத்துங்க. இது எல்லாமே ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய செயல்களின் வெளிப்பாடு. அதோடு நின்று விட்டதா? இல்லை. புனித பௌஸ்தினாவுக்கு ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்த வெளிப்பாடு தான் இன்றைய நாள். என்னுடைய இரக்கத்தை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். என்னிடமிருந்து வெளிப்படுகின்ற இந்த இரத்தமும் நீரும் சிலுவையின் பொழுது நான் வீற்றிருந்த வேளையில் வெளிப்பட்ட இந்த இரத்தமும் நீரும் மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அன்பையும் இரக்கத்தையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பவுஸ்தினா சொல்வார், இரக்கமுள்ள இயேசுவே உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். இதுதான் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துக்கோம். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் தி. இரக்கமுள்ள இயேசுவே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அதோடு நின்று விட்டதா? அவரோடு நின்று விட்டதா? இல்லை. இரக்கமுள்ள பணியாளர்கள் பலர், அவர்கள் ஒருவர் தான் அன்னை தெரசா. எனவே ஆண்டவர் இயேசுனுடைய இந்த உடலை குணப்படுத்துகின்ற, உடலை கவனித்துக் கொள்கின்ற இரக்கமுள்ள பணியானது அன்னை தெரசா வழியாகவும் தொடர்ந்ததை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவருடைய இரக்கம் அதோடு நின்று விட்டதா? நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னென்ன செயல்களை எல்லாம் செய்து கொண்டே வருகிறார். நான் முதல்ல சொன்னேன், நாம் வாழ்வது, இயங்குவது, இருப்பது எல்லாமே அவரில் தான். இது நமக்கு ஒரு மன்றாட்டில் வரும். அந்த மன்றாட்டத்தை நான் மேற்கொள் காட்டி சொன்னேன். எனவே ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்நாளில் எப்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டு வருகிறேன் என்பதை நாம் வீட்டு சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரிடமிருந்து மட்டும் நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்வது அல்ல, மாறாக நாமும் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில வழிமுறைகளை கற்றுத் தருகிறார். இரக்கம் உள்ளவர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒரு ஓமையை சொல்கிறார். நிறைய ரூபா கடன்பட்டவன் இன்னொருத்தர் மன்னிக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அதே ஆள் மன்னிப்பு பெற்றவன் தன்னுடைய உடல் உழைப்பாளர் ஒரு சின்ன தொகைதான்,
அதை மன்னிக்க முடியாத பொழுது அந்த தலைவர் சொல்வது, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் இவனுக்கு இரக்கம் காட்டிக்க வேண்டும் அல்லவா? உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். நல்ல சமாரியனுடைய ஓமை, நல்ல சமாரியனுடைய ஓமை இரக்கத்திற்கான ஒரு அருமையான சான்று. 3 பேர் வர்றாங்க, கைவிட்டுறாங்க. அந்த அந்நியன் சமாரியன் அவன் மட்டும் வருகிறான். வந்து அந்த யூதனுக்கு உதவி செய்கிறான். அந்த ஆண்டவர்கிட்ட ஒருவன் கேள்வி கேட்கிறான், யார் என்ன அயலாம்? கடைசியில் ஆண்டவர் அவனிடமே கேட்கிறார், உனக்கு யார் என்று தோன்றுகிறது இந்த நாள் வரை? அப்ப அவன் சொல்கின்ற பதில், அவனுக்கு இரக்கம் காட்டியவன் தான். எனவே ஆண்டவரிடமிருந்து மட்டும் நாம் இரக்கம் பெறுவதல்ல, மாறாக நாமும் பலருக்கு நம்முடைய வாழ்நாளில் இரக்கம் காட்ட வேண்டும் என்பது இன்றைய நாளில் கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இன்றைய நாளுக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு ஒரு தொடர்பு இருக்கிறதா? தொடர்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் எப்படி தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார்? குழப்பமுற்ற சூழல், அவநம்பிக்கை நிறைந்த ஒரு சூழல். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார், அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இரக்கம் மட்டும் ஒரு கொடை அல்ல, மாறாக அமைதியும் ஒரு கொடை. இந்த நாள்ல அமைதி இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சில நிகழ்ச்சிகள் 2011 கிறிஸ்துமஸ் தினத்தன்று நைஜீரியாவில் ஒரு குண்டு வெடிப்பு, 30 பேர் இறக்கின்றார்கள். 2016 குருத்து ஞாயிறு அன்று எகிப்தில் 47 பேர் இறக்கின்றார்கள். 2019 ஈஸ்டர் அன்று இலங்கையில் 3 கோவில்கள் இடிக்கப்படுகின்றன, 269 இறக்கின்றார்கள். இன்றும் இன்றைய காலகட்டத்திலும் அதே குண்டு வெடிப்புகள். இஸ்ராயல், பாலஸ்தீனா, ரஷ்யா, உக்ரைன், இது போன்ற இந்தியா காஷ்மீர் பகுதியில் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது அமைதி நிலவுகிறதா? திருத்துதர்கள் அல்லது நம்முடைய மத்தியில் மட்டும் அமைதி அல்ல, அமைதி இருக்க வேண்டும் என்பதல்ல, மாறாக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி வேண்டும் என்பதுதான். நேற்றைய தினத்தில் ஒரு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக ஒரு இடம் சென்றேன். விசுவாசி மன்றாட்டின் பொழுது சொந்தமாக ஜம்மு சொன்னார்கள். அதில் ஒரு சின்ன பையன் 2வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கலாம், 6-7 வயது கொண்டவனாக இருக்கலாம். அவனும் ஒரு நற்செய்தி விளக்கத்தை பகிர்ந்து கொண்டான். அதில் ஒரு மன்றாட்டாக வைக்கிறான். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்தியா பாகிஸ்தானுக்கு அமைதி வழங்கும். என்ன ஒரு அருமையான ஒரு மன்றாட்டம், இன்னொரு அருமையான வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசு இந்த நம்முடைய மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக உலக மக்கள் அனைவருக்குமான அமைதியை அவர் விரும்புகின்றார். அந்த அமைதி எங்கிருந்து பெறப்பட வேண்டும்? ஒவ்வொரு மனிதனில் இருந்தும் பெறப்பட வேண்டும். எனவே நிறைவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறை செய்தியாக, வாழ்த்து செய்தியாக ஒன்று சீராக்கி ஞான நூல் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டுடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக. அதே வேளையில் அன்னை தெரசுடைய வார்த்தை பிடித்துக் கொள்வோம், இறக்கும் வரை இரக்கம் உள்ளவனாய் இரு. இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவரும் எழுந்தென்று நம்மை நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாவற்ற தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொது பிரார்த்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைமுறைப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவர்கள் ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படவும் ஆண்டவர் உயிரிழக்கும்
பேசியவர்கள் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளற்ற வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இரக்கமே உருவானவர் நம் இறைவன். நாம் எத்தகைய பாவிகளாய் இருந்தாலும் நம்மை ஏற்று மிகவும் அன்பு செய்பவர். அவரது அன்பையும் பாசத்தையும் தேடுபவர்களாக இப்போது நம் விண்ணப்பங்களை அவர் திருமுன் எடுத்துரைப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு காட்டும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எமது பேராயர், ஏனைய ஆயர்கள் மற்றும் அவர்களின் உடன் பணியாளர்கள், அருள் பணியாளர்கள் உம் திரு அவையை இறை இரக்கத்தின் வழியில் என்றும் நடத்த அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரவணைக்கும் இறைவா, எம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள அடையாளங்களை, அற்புதங்களை தேடி அலையாமல் எந்நாளும் எந்நேரமும் பற்றுறுதியோடு வாழும் மன உறுதியை எமக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் பொழியும் இறைவா, வயது முதிர்ந்தோர், பிள்ளைகளால் கைவிடப்பட்டோர், கைப்பெண்கள், அனாதைகள், ஆதரவின்றி தவிப்பவர்கள், வறியவர்கள் அனைவருக்கும் நீரே ஆதரவு கரம் நீட்டி உம் இறை இரக்கத்தினால் அவர்கள் பாதுகாப்புடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அகிலத்தை காக்கும் இறைவா, உமது அன்பில் ஒரே குடும்பமாக ஒன்றித்து வாழும் எங்கள் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரும் உம் திருமகனது சிலுவை மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றின் மேன்மையை உணர்ந்து கிறிஸ்துவின் உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று உயிர்த்த இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பினார்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த உமக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பேரறிக்கிடுவதால் திருமுழுக்கினால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரைவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சதீஷ், சுசேநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும், என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும், என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். ஒருபோதும் நீதான் ஐயம் கொள்ள மாட்டேன். கண்கள் என்ன பாக்கியம் செய்தது, கண்டே கண்டே என் தேவனை கண்டே.
காயத்தழும்பினை தொட்டு பார்த்தே வீரர்களை அங்கு விட்டு பார்த்தே நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பின் மொழியேற்றுவே. உள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பின் மொழியேற்றுவே. இனி மலராது மறையாது என் நம்பிக்கை அன்றி பிகழாது திகழாது என் மாளிகை. உலகெங்கும் நான் செல்வேன் நற்செய்தியை, அன்பெங்கும் ஆண்டவரின் திருப்பாடலை நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே என் ஆண்டவரை நம்பினே உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். நம்பிக்கை வளமானது ஒருபோதும் இனினார் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவர் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியே செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு ஆண்டுகளையும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக யூகி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தில் எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எழுதி தூங்கி எழுவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமா.
எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கார் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமண அறிக்கை. புனித தோமையார் ஆலயத்திற்கு சேர்ந்து சாகரத்தில் வசிக்கும் தந்தை ஜாய் மற்றும் தாய் வினுதா இவரது மகன் பிலிப் சச்சின் இவருக்கும், நமது பங்கிற்கு சேர்ந்து சேவியர் லேஅவுட்டில் வசிக்கும் தந்தை சந்தோஷ் மற்றும் தாய் ராணி இவரது மகள் நிவ்யா இவருக்கும் திருமண ஒப்பந்தமாயிருக்கின்றது. இது 2ஆம் மூலை. நமது பங்கிற்கு சேர்ந்து சிமெண்ட் லேனில் வசிக்கும் தந்தை பிரபாகரன், தாய் சரீனா இவரது மகன் ரோஹித் இவருக்கும், நல்லாயன் ஆலயத்திற்கு சேர்ந்து திருக்கோவிலூரில் வசிக்கும் தந்தை சவரிமுத்து மற்றும் தாய் சகாய மெரிட்டா இவரது மகள் பூலமேரி இவருக்கும் திருமண ஒப்பந்தமாயிருக்கின்றது. இதுவும் 2ஆம் மூலை. நமது பங்கிற்கு சேர்ந்து ருத்ரப்ப கார்டனில் வசிக்கும் தந்தை டோனி மற்றும் தாய் மேரி லக்ஷ்மி இவரது மகன் ஸ்டீஃபன் இவருக்கும், அன்னை பஸ்லிகா பங்குக்கு சேர்ந்து வசந்த் நகரில் வசிக்கும் தந்தை ஜெரால்ட் ராதாகிருஷ்ணன் மற்றும் தாய் வேளாங்கண்ணி இவரது மகள் மரியா பெட்ரிஷா இவருக்கும் திருமண ஒப்பந்தமாயிருக்கின்றது. இது முதல் ஓலை. அன்பார்ந்தவர்களே, இந்த திருமணங்களில் பிழை இருந்தால் பங்கு தந்தையிடம் சொல்வது உங்கள் கடமையாக இருக்கின்றது. அறிவிப்புகள். இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று நாம் சொல்கின்றோம். இறை இரக்கத்தின் விழாவை கூட நாம் இன்று கொண்டாடுகின்றோம். வியாழக்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி புனித சூசேப்பரின் நினைவை கொண்டாடுகின்றோம். அன்று நமது ஆலயத்தில் குடும்ப ஜெபமாலை விழாவானது நடைபெறும். ஃபேமிலி ரோசரி குருசேட்ஸ் இவர்கள் விசேஷ ஜெபமாலை, திருப்பலி மற்றும் ஆராதனை நடத்த இருக்கின்றார்கள். காலை 10 மணியிலிருந்து நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் உங்களுக்கு அழைப்பை தருகின்றார்கள். மே மாதம் 2ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று எப்பொழுதும் போல் நவநாள் திருப்பலிகள் இருக்கும் மற்றும் இரவு ஆராதனை 10:30 மணியிலிருந்து தொடங்குகின்றது. மே மாதம் 3ஆம் தேதி புனிதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடனே ஜெபமாலை சுற்று பிரகாரமானது நமது ஆலயத்தில் நடக்கும். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியின் நேரம் சில மாற்றங்கள் இருக்கின்றது. நேரத்தின் மாற்றங்கள். காலை 5:45க்கு தொடங்கி கொண்டிருந்த கன்னட திருப்பலி இனி வரும் நாட்களில் இன்று முதல் 6 மணிக்கு தொடங்கும் மற்றும் 6:45க்கு தொடங்கி கொண்டிருந்த தமிழ் திருப்பலி 7 மணிக்கு தொடங்கும். 8 மணி திருப்பலி மற்றும் 9:30 திருப்பலி நேரங்கள் மாற்றப்படவில்லை. அது எப்பொழுதும் போல் இருக்கின்றது. புதுநன்மை மற்றும் உறுதி பூசுதல் வகுப்புகள் தொடங்கி இருக்கின்றது. பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில பேர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த வாரத்தில் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக 18 வயதுக்கு மேலானவர்கள். சில பேர் வைக்கப்படுறாங்க, ஃபாதர் வயசாயிடுச்சு, நான் எப்படி உறுதி பூசல் எடுக்கிறதுன்னு. இது வைக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு விசேஷ வகுப்புகள் சனிக்கிழமையில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும். இவர்களும் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். புனித வின்சென்டி பால் சபையினருக்கு நீங்கள் தந்த கொடை, சென்ற மாதத்தின் கொடை 19,900 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றி. இன்று அவர்கள் உங்கள் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நமது பங்கிற்கு உதவி செய்து வரும் பான்சகஸ் அருள் சகோதரிகள் ஒரு காலேஜை நடத்தி வருகின்றார்கள், டிகிரி காலேஜ். இவர்கள் அட்மிஷன்ஸ் நமக்காக வைத்திருக்கின்றார்கள். டிகிரி கோர்சஸ் பிகாம், பிஏ மற்றும் பிசிஏ. இதன் பற்றிய விவரங்கள் நோட்டீஸ் போர்டில் இருக்கின்றது. இவர்களும் அருள் சகோதரிகளும் இங்கு இருக்கின்றார்கள். அவரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புனித வாரத்தில் நீங்கள் தந்த கொடைகளின் எண்ணிக்கை பெரிய வியாழனின் போது 64,560 ரூபாய், புனித வெள்ளியின் போது 1,37,080 ரூபாய்,
பாஸ்கா நாட்களின் போது, பாஸ்கா இரவின் போது மற்றும் காலை இரண்டும் சேர்ந்து 1,74,840 ரூபாய். உங்கள் தாராள மனதுக்கு நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா நாட்களில் குருக்களுக்கு விசேஷ தியானம் இருக்கின்றது. நமது மறை மாவட்டத்தில் 2 பகுதிகளாக இருக்கின்றது. முதல் பகுதி ஃபர்ஸ்ட் பேட்ச் நாளையிலிருந்து துவங்க இருக்கின்றது. 2ஆம் பகுதியானது அடுத்த வாரம் துவங்க இருக்கின்றது. இந்த வாரம் நான் தியானத்திற்கு செல்கின்றேன் மற்றும் ஏற்கனவே நமது ஆயர் சொன்னது போல அவரும் இங்கில்லை. இந்த இருவரும் இல்லாத இந்த நாட்களில் நமது தந்தை, பாசமிகு தந்தை ரோலிங்டன் அவர்கள் இங்கு நமக்கு உதவி செய்வார்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவரை அணுகலாம், அவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நமது ஆயர் ஜோசப் சுசைநாதன் வியாழக்கிழமை நமது பங்கில் கிடைப்பார். ஸ்காலர்ஷிப், நமது பங்கின் பிள்ளைகள் செகண்ட் PUCவில் 70% மேல்பட்ட ஒரு மதிப்பெண்களை பெற்றிருப்பவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட இருக்கின்றது. சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் இல் அட்மிஷன்ஸ் கேட்பவருக்கு நமது விமென்ஸ் கமிஷன் செல் இவர்கள் உதவி செய்ய முன் வந்திருக்கின்றார்கள். நமது பங்கின் பிள்ளைகள் 70% அண்ட் above யாருக்கெல்லாம் இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குதோ வெளியே விமென்ஸ் கமிஷன்ஸ் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப் மற்றும் அட்மிஷன்ஸ் பெறுவதற்கு இவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அன்பாதவர்கள், இந்த பாஸ்கா நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் இந்த வீடு ஆசீர்வதிக்கிறது தான். ஆனால் இந்த ஆண்டு ஏறக்குறைய 90% வீடுகளை மந்திரித்து முடித்து விட்டோம். வெறும் ஜெயராஜ் நகர் மற்றும் ஆங்கிலோ இந்தியன் குவார்டர்ஸ் இந்த 2 பகுதிகளை விட்டு எல்லா இடங்களிலும் நாங்கள் சென்று ஆசீர்வாதத்தை, இந்த ஈஸ்டர் பிளஸிங் தந்திருக்கின்றோம். உங்கள் வீடுகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால், ஏன் கிடைக்கலன்னா நீங்கள் இருக்கல, அதனால தான் கிடைக்கல. அதனால் உங்கள் பேறுகளை மற்றும் உங்கள் விலாசத்தை பங்கு சாவடியில் தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். குருக்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபோன் செய்து அவர்கள் வருவார்கள். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு, நமது பீடத்தில் புதுப்பிக்கும் பணி. ஏற்கனவே நமது ஆயர் சொன்னது போல பாஸ்கா விழான்னு சொல்லியிருந்தோம். சில பேர் வந்து கேட்டாங்க, ஈஸ்டர் ஆயந்தமே க்ளோஸ் பண்ணிடுறீங்கன்னு சொன்னீங்களே ஃபாதர், இன்னும் க்ளோஸே பண்ணல. அன்பானவர்களே, பணியானது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே அங்கே வாட்டர் ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் உதவி தேவையாக இருக்கின்றது. நமது ஆயர் சொன்னது போல உங்களிடமிருந்து 2 விஷயங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். முதலாவது உங்கள் ஜெபம். ஏனென்றால் உங்கள் ஜெபத்தினால் இந்த பணியானது வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு டேட் இருக்கு, திருவிழாவிற்கு முன்னதாக இந்த வேலையானது முடிய வேண்டும். அதனால் உங்கள் தயவு செய்து தினந்தோறும் ஜெபியுங்கள். இந்த ஆலய புதுப்பிப்பு பணியானது விரைவில் முடிய வேண்டும் என. 2வது, உங்கள் கொடையானதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நான் சொன்னதே தான் சொல்லியிருக்கிறேன். இது குருவானவர்கள், நானாக இருக்கட்டும், ஆயராக இருக்கட்டும், இன்னும் சில நாட்களில் நாங்கள் சென்று விடுவோம். தொடர்ந்து இந்த பீடத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள், தொடர்ந்து இந்த பீடத்தின் ஆசியை பெறுகின்றவர்கள் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் மட்டும்தான். அதனால் இந்த பீடத்தை புதுப்பிக்கும் போது உங்கள் உதவி, உங்கள் கொடையானது மிகவும் தேவையாக இருக்கின்றது. சில பேர்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, ஃபாதர் எல்லாம் எலக்ட்ரானிக் ஆகிட்ட பிறகு காசு யாரும் கேரி பண்ணுறதில்ல ஃபாதர். அப்போது பிஷப் கிட்ட கேட்டப்போ சொன்னார், கூகுள் பே எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அதனால் வெளியே செல்லும் போது இதை உங்களுக்கு ஈஸி பண்ணியிருக்கிறோம். சில பேர் ஃபாதர் வீக் டேஸில் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்று வெளியே செல்லும் போது அருட்சகோதரிகள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு கூகுள் பேயில் பே பண்ணுமா, பே பண்ணுங்க. கார்டில் பே பண்ணுமா, பே பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்கின்றதோ அப்படி நீங்கள் உங்கள் கொடைகளை தரலாம். ஆனால் உங்களால் முடிந்த அளவு, சில பேர் ஒரு அம்மா வந்துட்டு, ஃபாதர் என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை 1000 ரூபாய், பெரிய தொகை, அவங்களுக்கு பெரிய தொகை. உங்களால் முடிந்த கொடையை நீங்கள் தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது எங்களுக்காக அல்ல, உங்கள் பீடத்திற்காக, ஆலயத்தின் பீடத்திற்காக நீங்கள் தரும் ஒரு கொடையாக இருக்கின்றது. அதனால் உங்கள் மனதிலிருந்து உங்களுக்கான அந்த உதவியை நீங்கள் தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி ஆசிற்காக இப்பொழுது எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு